أشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த ஈமானிய சகோதரர்களே, நாம் எல்லாம் இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறந்தொரு எண்ணத்திலே நாம் எல்லாம் ஒன்று சென்றிருக்கின்றோம். அந்த எண்ணத்துக்கான கூலியை வல்ல ரஹ்மான் எந்த விதமான குறையின்றி தர வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையுடன், அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் பொதுவான நாமெல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஓர் அமானிதமான ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு பல நியாமத்துக்களை தந்திருக்கிறான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வஇன் தஅுது நிஅமத்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை என்ன ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் லா துஹ்ஸூஹா, ஒரு காலமும் நீங்கள் லிமிட் பண்ண முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு ஏராளம். ஒரு ஆரோக்கியம் என்பதும் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நியாமத். பொருளாதாரம் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நியாமத். தெளிவான முறையில் என்னுடைய கண்களுடைய பார்வை அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நியாமத். அதே போல உறுப்புக்கள் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, நாவுகள் ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன, நாவுகளுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டல் என்ன என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சில உறுப்புக்களை அடையாளப்படுத்தி கேட்கிறார். இந்த உறுப்புகளுடைய மகிமை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி சில உறுப்புகள் ரப்புல் ஆலமீன் பெயர் சொல்லி அழைச்சி காட்டுறான். அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு ரெண்டு கண்களை உங்களுக்கு ஆக்கி தரலையா? வலிசான வஷஃபத்தைன், உங்களுக்கு இரண்டு உதடுகளையும் நாக்கையும் அமைச்சு தரலையா? இது அல்லாஹ் தஆலா எக்கச்சக்கமாக உறுப்புகள் இருக்கத்தக்க இந்த நாக்கை ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இப்போ நாக்குடைய உறுப்புடைய அருமையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த நாவுடைய உறுப்புடைய நோக்கம் என்ன, இதற்காக ரப்புல் ஆலமீன் இந்த உறுப்பை தந்திருக்கிறான். நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தான், அனைத்து உறுப்புகளுக்கும் நோக்கம் இல்லாமல் அல்லாஹ் படைக்கல. எல்லா உறுப்புக்கும் நோக்கம் இருக்கிறது. கைக்கான நோக்கம் இருக்கிறது, என்னுடைய உறுப்புக்கான மூட்டுக்களுக்கான நோக்கங்கள் இருக்கிறது, காலுக்கான நோக்கங்கள் காணப்படுது. அப்போ நோக்கங்கள் இல்லாமல் ரப்புல் ஆலமீன் எந்த உறுப்புகளையும் படைக்கல. இந்த நாவுடைய நோக்கம் என்ன, ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாவை தந்திருக்கிறான்? இந்த நோக்கத்துடைய நாங்கள் இந்த விடயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு சஹாபி வாராரு, அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் என்ற அந்த சஹாபி அறிவிக்கிறாரு, ஒரு மனிதர் வாராரு, இறை தூதர்கிட்ட தன்னுடைய இயலாமே சொல்றார், தன்னால் முடியாத ஒரு காரியத்தை சொல்றாரு. அதாவது, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன கது ஷராயில் இஸ்லாம் கது கசுரத் அலைய, இஸ்லாத்துடைய சட்டங்கள் எனக்கு கஷ்டமா இருக்கிறது, இஸ்லாத்துடைய சட்ட விதி எனக்கு கஷ்டமா இருக்கிறது. ஃபஅக்பிர்னி பிஷைஇன், எனக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தாங்க, நான் மௌத்து வரை நான் ஃபாலோ பண்ணணும், கடைசி வர அதை நான் தொடர்ச்சியாக நான் செய்யணும், அதனால் என்னுடைய நிலைமையை கருதி எனக்கு ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லித்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான அமல்கள் காணப்படுது. இத்தனை அமல் அந்த சஹாபி சொல்லி கொடுத்துருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுடைய நிலைமையை கருதி, அந்த சஹாபியுடைய நிலைமையை கருதி சொன்ன அழகான ஒரு இபாதத், லா யஸாலு லிசானுக ரத்பன் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹ், அதாவது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நியாமத்தான நாக்கை அல்லாஹ்வை திக்ர் செய்வதைப்பால் ஈரலிப்பா தொடர்ச்சியாக வைத்துக்கொள். அப்ப நாக்குடைய நோக்கம் திக்ர் செய்வது. நான் பெரும்பாலான இபாத்துக்களை நான் பார்க்கலாம் நாவோட சம்பந்தப்பட்டது. இப்போ இஷாவுடைய தொழுகைக்கு முன்னால் நான் உது செய்கிறோம், பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கிறோம், உது செஞ்ச இப்போ துவாவை ஓதுறோம், தக்பீரை கட்டுறோம், அல்லாஹ் பாயித் பைன் அல்லது வஜ்ஜத்தை நான் ஓதுறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். அனைத்து உறுப்புகளையும் தரப்பட்ட துவாக்களை குர்ஆன் சுன்னத் அடிப்படை நான் ஓதுறோம். அனைத்து விடயங்களும் நாவோட சம்பந்தப்பட்ட இபாதத். இந்த அளவுக்குன்னு பாருங்க, நாவு கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்க. நாவு என்பது சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய இலகுவான ஒரு வழிதான் இந்த நாவு. அடுத்த சைட் நரகத்துக்கு போய் இலகுவான ஒரு வழிதான் இந்த நாவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிக முக்கியமான துஆவை சொல்லி தந்தாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி
அதாவது கஃபீஃபத்தான் அலல் லிசான், 2 வார்த்தைகள். நாக்குக்கு லேசு, நாக்குக்கு லேசு, கஷ்டம் இல்லை. அதை முழிஞ்சா நாக்கு வேறு அடையாது, நாக்கு டயர்ட் ஆகாது. அப்படிப்பட்ட 2 லேசான வார்த்தைகள். ஆனா சகீலத்தான் ஃபில் மீசான், ஆனா 2 வார்த்தையும் அல்லாஹ் தராசுல போட்டால் தராசை கடத்திடும், பாரமாக்கி விடும். அப்படியான வார்த்தைகள். ஹபீபத்தான் இல ரஹ்மான், அல்லாஹ்க்கு விருப்பமான 2 வார்த்தைகள். நபியரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்றதுக்கு முன்னால துஆவுடைய பண்பை சொல்லிட்டு வராங்க. அப்ப சஹாபா பெருமக்கள் ஆர்வமா கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் இறைத்து துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். கஷ்டமான துஆவா? இலகுவான ஒரு துஆ. இந்த துஆவுக்கு இந்த வக்துல தான் நான் கேட்கணும் என்ற அவசியம் கிடையாது. நாங்கள் என்ன செய்யலாம்? ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம், பல விடயங்கள் நாங்கள் கண்ணூடாக நாங்கள் பார்ப்போம், பல விஷயங்கள் காதூடாக கேட்போம், நல்லதும் இருக்கிறது கெட்டதும் காணப்படுது. இப்படியான நேரத்தில் அல்லாஹ்வோட நாங்கள் நெருக்கத்தை ஏற்படுறதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த திக்ரா மொழிஞ்சு கொண்டே போகலாம். அது பயணம் போகிற நேரமாக இருந்தாலும் சரி, பள்ளியில் இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, இந்த துஆவுக்கு இதுதான் நேரம் என்ற அடிப்படை இறைத்த சொல்லி காட்டல. ஆனால் இந்த துஆவுக்கான சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. 2 துஆவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு துஆ. அதே போல் 2 துஆ எங்கட பார்வையில சின்னனா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மீசான்ல தராசுல அந்த 2 வார்த்தைகளும் கணத்திரும் என்ற விடயத்தை இறைத்து சொல்லி காட்டுறாங்க. நம்மள அறிஞ்ச ஒரு துஆ தான், நான் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமா இருப்பதா நான் சொல்லி காட்டுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோடு இருக்கிறாங்க. ஜுவைரியா பின் ஹாரிஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு மனைவி. இப்ப மனைவியோடு இருந்து விட்டு சற்று நேரத்துக்கு பின்னால் மனைவி விட்டு போறாங்க. போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் மனைவி எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல மனைவி இருக்கிறாங்க. அப்ப மனைவியை பார்த்து இறைத்து சொல்றாங்க, ஜுவைரியாவே, நான் உங்களோட இருந்த நேரத்தில், நீங்க இந்த இடத்துல இருந்தீங்களே, இந்த நேரத்தில் நீங்க செஞ்ச அமலை விட நான் ஒரு அமலை கூடுதலா நான் செஞ்சிருக்கிறேன், அதை விட ஒரு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய அமலை நான் செஞ்சிருக்கிறேன், குறைஞ்ச நேரத்தில் கூடிய ஒரு நன்மையை நான் செஞ்சிருக்கிறேன் என்ற அடிப்படை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை பார்த்து சொல்ற நேரம் அந்த பெண்மணி கேட்க, யா ரசூலல்லாஹ், அதை நீங்க கற்றுத்தாங்க. அப்ப நபி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அற்புதமான துஆ. இந்த துஆவை நாங்கள் குறைஞ்ச நேரம் செகண்ட்ல சொல்லலாம். பாடமாக்கினால் 10 செகண்ட் போதும். ஒரு நிமிடத்தில் எத்தனை தடவை நாங்கள் சொல்லலாம். குறைஞ்ச நேரத்தில் கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு அமலை நாவுக்கு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அப்ப இலகுவ நாங்கள் நன்மையை சம்பாதிப்பதற்கான ஒரு வழிதான் இந்த நாவு. இந்த விடயத்தை நான் என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். நாம் ஏற்கனவே பார்த்த துஆ தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த துஆவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. இறை தூதர் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 வார்த்தை, அல்லாஹ்வுடைய மீசானை நிறைக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு சிறப்பு துஆவுக்கு இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, யார் ஒருவன் 100 தடவை இந்த துஆ ஓதுறான், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, இந்த துஆ 100 தடவை ஓதினாலும் ஹுத்தத் ஹதாயாஹு, அவட பாவங்கள் மன்னிக்கப்படும். வைன் கானத் மித்ல ஜபதில் பஹர், கடலுடைய நுரையளவு இருந்தாலும், நுரை என்றால் கடல் மட்டத்தை தாண்டி வர பகுதி, இந்த பகுதி நாங்க பாவத்தை செஞ்சாலும் இந்த துஆ ஓதுவதால ரப்புல் ஆலமீன் பாவத்தை மன்னிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நாவுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த சிறப்பை பாருங்க. இது எல்லாம் ஏனைய உறுப்புகளை விட நாவுக்கு தான் முதலிடம் இருக்கிறது. அப்ப நாவின் ஊடாக ஏராளமான அமலை நாங்கள் சம்பாதிக்கலாம். காலை மாலை ஔராதுகள், அதே போல தொழுகைக்கு பின்னாவுடைய அதுக்கார்கள் நான் பார்க்கிறோம். வெறுமனே போர்டில் இருக்கிறது, நான் ஓதக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் காணப்படுது. அப்ப வெறுமனே அந்த போர்டில் எழுதப்படுவதை விட மனதால் எழுதப்பட வேண்டும், நாவால மொழியப்படணும். இதனால் அதிகமாக சிறப்பு இருக்கிற என்ற விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னாங்க. இந்த நாக்கு என்பது ஒரு ஈமானை அடையாளம். ஒரு மனிதனுடைய ஈமானை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் நாவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்ட, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரொருவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டு இந்த அமைப்புல இருந்தான்னு சொன்னால் ஃபல் யகுல் கைரன் அவ் லியஸ்முத், பேசினா நல்லதை பேசட்டும், இல்லாட்டி என்ன செய்யணும்? மௌனமா இருக்கணும். அந்த மௌனமா இருப்பதும் நல்லதை பேசுறதும் ஈமானி அடையாளம். ஒரு காலமும் ஈமானிய உள்ளம், ஈமானிய ஒரு மனிதன் ஒரு காலம் கெட்டதை பேச மாட்டான், கெட்டதை கலைக்க மாட்டான், தேவையில்லா பகுதியை பேச மாட்டான்.
பேசினால் அது பிரயோசனமா இருக்கணும், அடுத்தவனை பாதிக்கப்படக்கூடாது. இன்னொரு இடத்துல நபி அவங்க சொன்னா லைசல் முஃமின் பித்தான், ஒரு முஃமினை பொறுத்த குறை சொல்ல மாட்டான். இப்ப நிறைய பேரை பார்க்கலாம், இந்த குறை சொல்றது ஒரு நோய். ஏதாவது விடயத்தை செஞ்சால் அதுல கொஞ்சம் குறைவாய்க்குது. அது வீட்டை கட்டினாலும் சரி, ஒரு வாகனத்தை வாங்கினாலும் சரி, ஒரு பொருளாதாரம் செஞ்சாலும் சரி, அதே போல அமலை செஞ்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் குறை பிடிக்கக்கூடிய நோய் அதிகமான பேர் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கப்பட வேண்டும். எதை செஞ்சாலும் ஒரு 10% குறை இருக்கிறது. அதே போல எதை செஞ்சாலும் இப்படி செஞ்ச நல்லமே, இந்த குறை சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு ஒரு முஃமினுடைய பண்பாடு கிடையாது. வலல் ஆன், சபிப்பதும் ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு கிடையாது. இப்ப அதிகமாக பேரை பார்க்க ஏதாவது பிரச்சனை வந்தா சபிக்கிறது, நீ நாசமா போ, அல்ல இந்த வாசல்படி நீ மிரிக்காத, உன்னை மௌத்து நல்ல மௌத்தா இருக்காது, நாங்களே டிசைட் பண்றது. ஒரு ஆள் ஜனாசாவை இறுதிக்கிற நாங்க டிசைட் பண்றது. இப்படி நாங்க சபிக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குமா இருந்தால் அது முஃமினுடைய பண்பு கிடையாது. அப்ப ஈமால குளறுபடி இருக்கிறது. நான் ஈமானை நாங்க மறுபடியும் முஹாசபா பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்க இருக்கிறோம். அப்ப அன்பார்ந்தவர்களே, இந்த குறை சொல்றது, அதே போல சபிக்கிறது, இது ஒரு முஃமினுடைய நிலைமைப்பாடு இல்லை. இந்த அளவுக்கு பாருங்க, இந்த சஹாபாக்கள் மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாவுடைய விஷயத்துல அதிகமா தர்பியத் பண்ணிக்கிறாங்க. அப்படி தர்பியத் பண்ணப்பட்ட ஒரு விருப்பமான ஒரு சஹாபி தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அளவுக்கு இறை தூதர் முஆத் இப்னு ஜபல் என்ற நபித்தோடைய நாக்கை பிடிச்சு, இந்த நாக்கை நீங்க பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க, பேணி கொள்ளுங்க. அவர் தப்பு செய்யக்கூடிய சஹாபி கிடையாது. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க? அந்த சஹாபியோட கடுமையா இரக்கமா இருந்தாங்க. அப்ப தர்பியத் பண்ணணும், அதனால சொல்றாங்க நீங்க நாக்கு நீங்க எல்லாம் பேணி கொள்ளுங்க சொல்லி போட்ட சஹாபி கேட்கிறாரு, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, வ இன்ன லமுஆஹிதுன பிமா நதகல்லமு பிஹி, அதாவது நாக்கின் ஊடாக நாங்க பேசப்படக்கூடிய விடயத்தின் ஊடாக நாங்க குற்றம் பிடிக்கப்படுவோமா? சஹாபி கேட்கிறாரு. அப்ப நபி அவர் சொல்றாங்க, முஆதே நாக்க பிடிச்சு கொள்ளுங்க. இதை சொன்ன சஹாபி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாக்கின் ஊடாக நாங்க எல்லாம் பேசுறோம், நிறைய பேசுறோம், நல்ல பேசுவோம், கெட்டதை பேசுவோம், அதே போல சமூகத்துக்கு பிரயோசனமாக பேசுவோம், அதே போல ஒரு மனிதனுக்கு ஒரு மனசை உடைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவோம், மனிதன் என்ற அமைப்பு நான் பேசுவோம். அந்த சஹாபி பொதுவாக கேட்கிறாரு, நாங்க பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? அது நபி அவங்க சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல சில மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துல தலைகீழா போடுவார். சிம்பிளா சொல்றா இருந்தால் இந்த தலை குப்புறா போடுறன்னு சொல்லுவாங்க, தலைகீழா போடுவாங்க. அப்ப தலைகீழா ரப்புல நாளை மறுமையில போடுவான். இந்த போடக்கூடிய அனைவரும் இந்த நாக்கால சம்பாதித்ததை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப நாக்கால அவங்க சம்பாதிச்சதுதான் இந்த நரகத்துக்கு போறதுக்கான காரணம் என்ற விடயத்தை இந்த நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான்னு சொன்னால், இந்த நாவு சொர்க்கத்துக்கான வழியும் நாவு தான், நரகத்துக்கான வழியும் நாவு என்ற விஷயத்தை நாங்க நாங்க ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளணும். இந்த அளவுக்குன்னா சில நபிகளுடைய மனைவிமார்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா உபதேசம் பண்ணிக்கிறாங்க. அதிகமா விருப்பத்துக்குரிய ஒரு மனைவியா இருந்த ஒரு பெண் மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கொஞ்சம் என்ன செய்வாங்க, இறைத்துவமே அதிகம் இறக்கம் கொண்ட ஒரு பெண்மணி. அப்ப இறைத்துவ வீட்டில் இருக்கிற நேரம் யஹூதி கூட்டம் வருது, நாங்க அறிஞ்ச ஒரு சம்பவம். அப்ப யஹூதி கூட்டம் வந்து என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா அபுல் காசிம், அஸ்ஸாமின்னு சொன்னா நாசம் உண்டாகட்டும். அப்ப அபுல் காசிமே இறைத்து கண்டு சொல்றாங்க, அபுல் காசிம் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்ப அபுல் காசிம் சொன்னால் சிறப்புக்குரிய ஒரு பெயர். அப்ப நபியா என்ன சொல்றாங்க, அலைக்கும் சொல்றாங்க, உங்கள் மீது உண்டாகட்டும். அப்ப உள்ளே இந்த மனைவிக்கு கோபம் வருது. ஒன்று இறை தூதர், அடுத்தது கணவர். அப்ப ரெண்டு பண்பும் இறை தூதர் இருக்கிறது. அப்ப அந்த ஒரு கவலையில அந்த ஒரு கோபத்தை இந்த மனைவி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் உங்களை கோபப்படட்டும், அல்லாஹ் உங்களை சபிக்கட்டும் சொல்றாங்க. இப்ப மனைவியுடைய கோபத்தை கண்டு இறை தூதர், மனைவி கோபமா இருக்கிறாங்க, இப்ப திருத்த இல்லாது, கொஞ்சம் லேட்டா திருத்துவோம், அல்ல மனைவி வேறமா யோசிச்சிருவாங்க. இதை இறை தூதர் பார்க்கல. அப்ப ரசூலுல்லாஹி யோசிச்சது, இந்த வீட்டு சூழல கூட நாவடக்கம் பேணப்பட வேண்டும். மனைவி சொன்ன மகள நீ ஆயிஷா, ஆயிஷா நீ பொறுமையா அறிங்க, ஓ அலைக்கு பில் ரிஃப்கி ஓ அலைக்க பில் உன்ஃப் ஓ அலைக்கு பில் உன்ஃபி ஓ அலைக்கு பில் ரிஃப், அதாவது ஐயாக்கி பில் உன்ஃபி ஓ அலைக்கு பில். ஆயிஷாவே நீ வன்முறையில எச்சரிக்கை அறிங்க, நீங்க சொஃப்டா அறிங்க. இந்த உபதேசம் பண்ணிட்டு மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யஹூதி கூட்டம் என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையா? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அவலம் தஸ்மை மா குல்து, ஆயிஷாவே நான் என்ன பதில கொடுத்தேன்னு நீங்க கேட்கலையா? இப்ப அவங்க சொன்னாங்க நாசமா போகட்டும், நான் அழைக்கும் சொல்லிட்டேன், உங்களுக்கு உண்டாகட்டும். அப்ப சாப்டர் மூடியாச்சு.
நான் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டாயம் வீட்டு சூழல்ல என் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாரோட இறக்கம் அறியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அண்டை வீட்டாரோட ஏதாவது சைத்தானிய அந்த பிரச்சனை சைத்தான் உண்டாக்குவார். அந்த நேரத்தில் கூட கொடுக்கல் வாங்கல் பேசக்கூடிய நேரத்தில் மனைவி என்ற கண் முன்னால ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க. அந்த பேசக்கூடிய வார்த்தை நாவடக்கத்தில் தர்பியாக உட்படப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக இருந்தால் கட்டாயம் நான் திருத்தணும். நான் திருத்தாம நான் விட்டுட்டேன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல நபி அவங்க சொல்றாங்க தையூஸ்ன்னு சொன்னாங்க, ரோசம் கெட்டவன். மனைவி எதையும் பேச வீட்டில் ஹராம்கள் வர பார்த்து கொண்டு இருக்கிறானே குடும்ப தலைவன், இதை நபி அவங்க சொன்னா தையூஸ்ன்னு சொன்னாங்க. அவன் மிகவும் கேவலம் கெட்டவன். வீட்டுக்குள்ள ஹராம் வருது, அதே போல் சுண்ணாக்கள் புறக்கணிக்கப்படுது, அல்லாஹ் விரும்பாத விஷயம் வீட்டு சூழலுக்கு வருது. இதெல்லாம் சில ஆட்கள் என்ன செய்ய திருத்த மாட்டாங்க. ஆனால் ஒரு அமைதியா இருந்து அங்கீகரிப்பாங்க. புள்ளதானே செய்யட்டும், மனைவி தானே செய்யட்டும், இது மனசால் என்ன செய்வாங்க, அதை திருத்தாம பார்த்து கொண்டு இருப்பாங்க. இப்படி மௌனிகா இருப்பவர்களை கூட இஸ்லாம் தையூஸ் என்று சொல்லுது. அவன் ரோசம் கிட்ட ஆக்கள், ரோசம் இல்லாத ஆக்கள், ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகம் இது ஹதீஸ்ல இடம்பெறுது. அப்ப அதனால மிச்ச நாவடக்கத்துடைய விடயத்துல நாங்க உன்னிப்பா இருக்கணும். அதே போல் அடுத்தோடைய மானங்கள்ல மிச்ச நாங்க எலாட்டா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய உரையில மிகப்பெரிய உபதேசம் பண்ணாங்க. நிச்சயம் உங்களுடைய ரத்தங்கள், உங்களுடைய ஆராதக்கும் அபுஷாரக்கும், உங்களுடைய கண்ணியங்கள், உங்களுடைய சொத்துக்கள் இந்த மக்காவை போன்று கண்ணியமானது. அதே போல் இந்த அரஃபாவுடைய நாளை போல கண்ணியமானது, மக்கா அமைந்த அந்த பகுதியை போல கண்ணியமானது, துல்ஹிஜ்ஜா மாதத்தை போல கண்ணியமானது. நம்மள அறிந்த ஒரு விடயம், காபத்துல்லாவுடைய சிறப்புகளுக்கு தெரியும். காபத்துல்லாவுல 2 ரக்காத் நாங்கள் தொழுறோம் என்று சொன்னால் 1,00,000 நன்மை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம். இதை போல மானம் கண்ணியமானது என்று சொன்னால் அடுத்தவனுடைய மானத்துல மிச்சம் ஜாக்கிரதை அளிக்கணும். பல பேர் வந்து மானத்தை கிளப்பதுக்குன்னே வருவாங்க. நாங்கள் அல்லாஹ் பயந்த நிறுத்திட்டு நாங்கள் ஒதுங்கிடணும். அடுத்தவனுடைய விஷயங்கள் பேசப்படக்கூடாது. அதே போல அடுத்தவனுடைய ரத்தங்கள் ஓட்ட முடியாது. அதெல்லாம் வந்து இஸ்லாம் ஹராமாக்க இருக்கிறது. இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எந்த அளவுக்கு உண்டால் மானங்கள் பரப்பக்கூடிய அமைப்பு நாங்கள் பார்க்குறோம். மிச்ச சோசியல் மீடியாக்கள்ல பரப்பக்கூடிய விடயங்கள் மிச்சம் நாங்கள் எலாட்டா இருக்கணும். இந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஆலிமுடைய விஷயமா இருந்தாலும் சரி, ஆலிம் இல்லாதவரோட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மானங்கள் பரப்ப நேரம் உண்மையா பொய் என்ற பகுதி அடுத்த பக்கம். ஆனால் அந்த விஷயத்தை நான் பரப்ப வேண்டிய ஒரு தேவைப்பாடு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, கனவுல 2 பேர் வராங்க. இப்ப 2 பேர் வந்து இறைத்துவ அழைச்சு கொண்டு போறாங்க. கனவுல நடக்கக்கூடிய ஒரு விடயம். அப்ப இறைத்துடைய கனவு என்பது ஒரு வஹி. அப்ப 2 மணி அழைச்சு கொண்டு போறாங்க. அப்ப அழைச்சு கொண்டு போற நரகத்துடைய தண்டனையில் காண்பிக்கப்படுது. அது ஒரு தண்டனை தான், ஒரு மனிதர் தன்னை கரங்களால் சொக்கைகளை கிழிச்சு கொண்டு இருக்கிறார், சொக்கைகளை கிழிச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப இதை கண்டதை பிறகு அந்த 2 மனித தோற்றத்தில் இருந்த மலக்குமார்கள் இறைத்துவ பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க பாத்தீங்களா இல்லையா, 2 பேருடைய கன்னங்கள் கிழிக்கப்படுது. இங்க யார் தெரியுமா, ஃபக்கஸாப், பொய்யர்கள். எப்படிப்பட்ட பொய் தெரியுமா, ஒரு பொய்யை தான் சொன்னான், ஒரு பொய்யை சொன்னான். அந்த ஒரு பொய் உலகத்துடைய 4 பக்கமும் சென்றடைந்து விட்டது. அப்படிப்பட்ட பொய்க்கு உரியவன் தான் கண்டிக்கப்படுறான். நான் பார்க்கணுமா இல்லையா, இப்ப டிஜிட்டல் வைட் அறிக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒரு பொய்ய, ஒரு அவதூற இந்த பகுதியிலிருந்து நான் பரப்பிட்டேன்னு சொன்னால் கொழும்புல கூடிய மக்கள் பார்ப்பாங்க. அதே போல இலங்கையிலுடைய அனைத்து மக்களும் பார்க்கலாம். சோசியல் மீடியா இருக்கிறது, அதை கொண்டு செல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் காணப்படுது. அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் பார்க்க மாட்டாங்க, பக்கத்தில் கூடிய இந்தியா போன்ற நாடுகள். உலகளாவிய ரீதியில அந்த பொய் சென்றடைதா இல்லையா அன்பார்ந்தவர்களே? இப்படி செய்யக்கூடியவனுக்கு நாளை மறுமையிலாலே அவனே சொக்கையை கிழிச்சு கொண்டு அவன் என்ன செய்வான், தன் உடம்புகளை நொந்து கொண்டு இருப்பான். இந்த விடயத்தை இறைத்து சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல நபியா சொல்றாங்க, அதாவது விண்ணுலக பயணத்துல நரகத்துடைய அந்த காட்சி காணப்படுது. ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, தன் கரங்களால செம்புகளான நகங்களால அவரே தன் உடம்புகளை கிழிக்கிறார். இப்படி ஒரு தண்டனை இருக்கிறது. அவருடைய முகத்தை கிழிக்கிறாரு, உடம்பை கிழிக்கிறாரு. இதுவும் சொல்லப்படுது. இது யார் என்று சொன்னால், காலையில கிளம்பினாலே அடுத்தவன புறத்தை பேசுறது, அடுத்தவனை பத்தி பேசுறது, அவன் அடுத்தவனை பத்தி பேசினாதான் நிம்மதி. குறிப்பாக இந்த பெண்கள் இந்த விடயத்துல மிச்சம் ஜாக்கிரதை இருக்கணும். இதனுடைய பொறுப்பு ஆண்மகனுக்குரியது, குடும்ப தலைவனுக்குரியது. தன்னை மனைவி எந்த செய்தியை வீட்டுக்குள்ள கொண்டு வராள், தன்னை மனைவி எதை பத்தி பேசுறாள்,
அடுத்தவனுடைய பகுதி கண்டாலும் காலாட்டி அதை போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதர் தவறு செய்யறாரா நாங்க ஜட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. படைச்ச ரப்பு இருக்கிறான், அவன் அந்த உரிய தண்டனையை கொடுப்பான். இந்த அடிப்படையில் நாவுடைய நோக்கம் என்ன? திக்ருடைய நோக்கம். நாங்க என்ன செய்யணும்? திக்ரு தான் பண்ணணும். நாக்க சும்மா காய விடக்கூடாது. திக்ரின் ஊடாக நாக்கு ஈரைப்பா வைப்பதன் மூலம்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உறுப்புடைய நோக்கத்தை சரியாக செய்த ஒரு மனிதனாக எங்களை அடையாளப்படுத்துவான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த நாவுடைய நோக்கத்தை சரியான முறையில் புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அறிவுரை என்று பார்த்து முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك.